எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் 1949ஆம் ஆண்டு ஆரம்பித்த பொழுது ஒரு தேர்தல் அரசியல் அப்படின்றதுல வந்து பங்கு பெறாத ஒரு இயக்கமாகத்தான் இருந்தது. அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்தால்தான் நாம் மக்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பித்து ஒரு 8 வருடம் கழித்து 1957 தான் திராவிட முன்னேற்றக் கழகம் முதலில் ஆட்சிக்கு வந்தது. அதற்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்த தேர்தல்களில் பல முறை 1967 பல முறை வெற்றிகளை பெற்று வந்து கொண்டு இருக்கிறோம். பல சரித்திரங்களை படைத்திருக்கிறோம். ஆனால் இப்போ இந்த 2024 பெற்ற வெற்றி அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு ஒரு மாபெரும் வெற்றி என்றால், தமிழ்நாட்டில் 40 தொகுதிகளிலும் ஒரு மாபெரும் வெற்றி அப்படின்றது வந்து 2004 அப்பொழுது நமது முத்தமிழறிஞர் கலைஞர் இருந்தார்கள். அதற்கு பிறகு 2019 40இல் 39 தொகுதிகளை வென்றோம். அந்த ஒன்று விட்டு போச்சு. அது இந்த முறை எப்படியும் கைப்பற்றி விட வேண்டும் என்று நமது கழகத் தலைவர் அவர்கள் தொடர்ந்து இந்த 3 ஆண்டுகளாக மக்களுக்கு கொண்டு சேர்த்த நலத்திட்ட பணிகள், அதாவது இல்லந்தோறும் அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய், பேருந்துகளில் உரிமை பயணம், அதே போல் வந்து காலையில் பள்ளி மாணவர்களுக்கு அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், அதாவது சிற்றுண்டி, அதாவது காலை உணவு திட்டம் அப்படின்ற அந்த திட்டம், இது போன்ற பல திட்டங்கள். இதனுடைய பலன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்ற முறை சட்டமன்ற தேர்தலில் 2021 3 வருஷத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு வாக்குகள் வாங்கினோமோ, இந்த முறை தேர்தலை சந்தித்த பொழுது பல பேர் சொன்னாங்க, ஆர்கே நகர், ராயபுரம் நமக்கு வந்து அது கொஞ்சம் அந்த அளவுக்கு வாக்குகள் வராமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி 2019 இதே தான் சொன்னாங்க. ஆனால் ஆர்கே நகரில் வந்து 44,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று தந்தீர்கள் என்றால், அது எல்லாமே வந்து உங்களுக்கு பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள், நமது தலைவர் அவர்கள், இளைஞரணி செயலாளர், இவர்கள் அனைவரின் முயற்சியாலும் தான் இன்று ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறோம். அது கூட எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021 சட்டமன்ற தொகுதியில் பெற்ற வாக்குகளை விட ஒவ்வொரு தொகுதியிலுமே அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றால், நமது முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் மக்களுக்கு பலருக்கு அந்த பயன் சென்று சேர்ந்திருக்கிறது அப்படின்றது. அதில் ஒரு சிலர் குடும்பங்களில் வந்து ஒரு குறைகள் கூட சொன்னாங்க, பிரச்சாரத்தின் பொழுது சொன்னார்கள், இது மாதிரி எங்களுக்கு வந்து அந்த மாதம் 1000 ரூபாய் வரவில்லை அப்படின்றது. அது நமது கழக தலைவரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் நமது இளைஞரணி செயலாளர், விளையாட்டுத்துறை அமைச்சர் 2 பேருமே வந்து யார் யாருக்கெல்லாம் விட்டு போயிருக்கோ, தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு இந்த அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படின்னு சொல்லி இருக்கிறது தாண்டிய பிறகு அதை ஃபுல்லாக அந்த டீட்டெயில்ஸ் எடுத்து யார் யாருக்கு விட்டு போயிருக்கிறதோ அதையெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம் என்ற வாக்குறுதியை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றுத்தந்த திராவிட முன்னேற்றத்திற்கு பெற்றுத்தந்த நமது நிர்வாகிகள், பொதுமக்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.